பேக் டு மை சேனல் ஸ்டைலின். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 20 சின்ன வெங்காயம், 2 முழு பூண்டு, 2 பெரிய துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் மசாலாவுக்கு. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 2-3 சின்ன சின்ன துண்டு இஞ்சியை வந்து இடித்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா வதங்கிடும் பாருங்களேன். முதல்ல சூப்பராக இருக்கும். 2-3 வதக்கி விட்டுருங்க. அது வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் முழு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 இதில் தான் ஃபஸ்ட் நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா உப்பில் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் வேகும். மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும் ஒரு 15 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே வந்து நான் அந்த சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா, அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து இந்த சிக்கன் மசாலா இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். 50 கிராம். 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 50 கிராம் பவுடர் நான் வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 50 கிராம் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவேன் நான். ஆட் பண்ணிட்டோம். இது கூட வந்து நம்ம தனி மிளகாய் தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலாவை நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறிட்டு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் போதும். அப்புறம் இது கூட வந்து மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள் தான் வந்து காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணும். சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 3.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். 3.5 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சிக்கனில் வந்து மசாலா எல்லாமே நல்லா மர்ஜாகி ஒட்டணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி, அந்த மசாலாவை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த உரமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த மசாலாலாம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். நான் வந்து அந்த ஜாரை கழுவி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜாரை கழுவி ஊற்றிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். அதுக்கு வந்து நான் வந்து பூரி செய்யலான்ட்டு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ சிக்கன் வந்து வேகட்டும். இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் நான் பண்ணிட்டேன். பூரி சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.